அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவசர ஆலோசனை. விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள் என்ன பகிரலாம்? கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் காவிரி விவகாரம் தொடர்பாக அம்மாநிலத்தில் முக்கியமான ஒரு அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாரு. பெங்களூருல துணை முதலமைச்சர் பரமேஸ்வரா மற்றும் அம்மாநிலத்துடைய நீர்வளத்துறை அமைச்சர்களுடன் இந்த ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரையின்படி வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு தமிழ்நாட்டிற்கு கர்நாடக அரசு தண்ணீர் தேர்தல் வேண்டும் என்ற உத்தரவு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் மேலாண்மை ஆணையத்துடைய உத்தரவு தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் உயர்மட்ட ஆலோசனை நடத்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டியதை கர்நாடக அரசு கடந்த 2 மாதங்களாக உரிய அளவில் திறந்து விடப்படாமல் இருக்கு. அது மட்டுமின்றி உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு, அதனைத் தொடர்ந்து காவிரி மேலாண்மை ஆணையம், அதைத் தொடர்ந்து காவிரி ஒழுங்காற்று குழு ஆகிய அனைத்திலும் கொடுத்திருக்கூடிய அந்த உத்தரவு, பரிந்துரை, தீர்ப்பு என அனைத்தையும் மீறி தமிழ்நாட்டிற்கு உரிய நீரை காவிரியில் கர்நாடக அரசு திறந்து விடப்படாமல் இருக்கிறது. இதனால் தமிழ்நாட்டில் குறுவை சாகுபடிக்கு திறந்து விடப்பட்ட நீர் திறந்து விடப்படாத சூழல்ல மேலும் குடிநீருக்கான தேவை மட்டுமே மேட்டூர் அணையில் நீர் இருப்பு இருக்கிறது. இது போன்ற ஒரு சூழல்ல காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்திருக்கக்கூடிய 3500 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு தமிழ்நாட்டிற்கு கர்நாடக அரசு தண்ணீர் தந்திட வேண்டும் என்ற உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கூடிய சூழலில் அது குறித்தான ஒரு உயர்மட்ட ஆலோசனைக்காக அம்மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் பரமேஸ்வர அதே போன்ற நீர்வளத்துறை அமைச்சருடன் ஒரு முக்கியமான ஆலோசனையில் டி.கே. சிவகுமார் அவர்கள் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காவிரியில் நீர் இருப்பு, நீர்வரத்து, குடிநீருக்கான நீர் தேவை குறித்து ஆலோசிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவிரியுடைய நீரை நம்பிதான் கர்நாடகாவினுடைய பெரும்பான்மையான பகுதிகள் அமைந்திருக்கக்கூடிய சூழல்ல காவிரி நீரை தங்களுக்கு பாதுகாப்புக்கு தேவையான அளவு மீறி தமிழ்நாட்டிற்கு அனுப்பும் பட்சத்தில் தங்களுக்கான அந்த குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற நோக்கத்தில் தான் தாங்கள் தண்ணீரை கொடுக்க மறுக்கிறோம் என்ற நோக்கத்திலேயே காவிரி நீர் மறுப்பதற்கு காரணமாக கர்நாடக அரசு கூறி வருகிறது. இப்படியான சூழல்ல தற்பொழுது கர்நாடகாவுடைய நீர் திறக்க வேண்டும் என்ற உத்தரவை காவிரி ஒழுங்காற்றுக்குழு கொடுத்திருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டு அரசுக்கு இந்த தண்ணீர் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அழுத்தம் அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் கொடுக்கக்கூடிய நிலையில வரக்கூடிய ஆகஸ்ட் 2ஆம் தேதி கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டத்தை மாநில முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் கூட்டுவதாக அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.